பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சியை ஆவலோடு கேட்கும்படியாக பார்க்கும்படியாய் வந்திருக்கிற உங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. என்ன நோக்கத்தோடு, என்ன எண்ணத்தோடு, என்ன வாஞ்சியோடு இங்கே தொலைக்காட்சி முன் அமர்ந்திருக்கிறீர்களோ உங்களுடைய வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்ற போகிறார். அவர் நல்லவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். இயேசு இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். கடந்த வாரத்தில் பார்த்தோம். அந்த வசனத்தை இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான வேளையில் இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக ஜெபிக்கிறங்க தாவே. தொலைக்காட்சிக்கு முன்பதாக ஆவலோடு அமர்ந்திருக்கிற, விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், விசுவாசத்தோடு வந்திருக்கிற அவர்களுக்கு அற்புதம் செய்யும், அதிசயங்களை செய்யும். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறான்னு சொன்னது போல இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஒரு அற்புத வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றி போடும். ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறீங்க. ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆராய்ச்சி செய்து பார்க்கிற தேவன். ஒவ்வொருத்தரும் என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்க, என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேங்க. அதிசய வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். இங்கே நாம வாசிக்க கேட்ட வார்த்தையில அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, கடந்த வாரத்தில் தீர்மானத்தின்படி, அப்படியானால் ஒவ்வொருத்தரையும் குறித்து அவர் தீர்மானம் வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும், நீங்கள் எப்படி இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அப்படி உங்களை குறித்து தேவன் சில தீர்மானம் வைத்திருக்கிறார். அந்த தீர்மானம் நிறைவேற்றுகிறதுக்காக தான் இந்த இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சியிலே உங்களை உட்கார வைத்திருக்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களை குறித்து தேவன் சில தீர்மானம் வைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தை தேவன் நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய திருமண நாட்களை குறித்து, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அவர் திருமணத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அருமையானவர்களே, என் மகனுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பெண் கிடைக்கவில்லையே என்கிற ஒரு பாரத்தோடு இருக்கிறீர்கள். உங்களுடைய பாரத்தை தேவன் அறிந்திருக்கிறார். என் மகனுக்கு வயதாகிவிட்டது, இன்னும் என் மகனுக்கு ஏற்ற துணை கிடைக்கவில்லையே என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, சிலர் என்னுடைய மகனுக்கு திருமணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் இதற்காக நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டோமே, இன்னும் அந்த காரியம் நடக்கவில்லை நினைக்கலாம். அவருடைய தீர்மானம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது. அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் சில தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த தீர்மானம் நிறைவேறப் போகிறது. ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லையே,
நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை குறித்து வைத்திருக்கிற தீர்மானத்தை தேவன் நிறைவேற்ற போகிறார். நான் வேலை செய்கிற கம்பெனியில் என்னை எதுவுமே கண்டுகொள்ளவில்லை, எனக்கு மரியாதையே இல்லை. அந்த கம்பெனிக்காக எவ்வளோ நான் உழைக்கிறேன், எவ்வளோ உழைத்தேன். ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு அன்பு கூட, அந்த ஒரு உயர்வு கூட, ஆரம்பத்தில் எனக்கு இருந்த மதிப்பு கூட இன்றைக்கு இந்த கம்பெனியில் இல்லையே. இப்படிலாம் யோசிக்கிறீங்களா? உங்களை குறித்து தேவன் தீர்மானித்திருக்கிற தீர்மானம் நிறைவேறப் போகிறது. எந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பற்று இருக்கிறீர்களோ, உங்களை மதிக்காமல் வைத்திருக்கிறார்களோ, அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்த போகிறார். நான் பார்ட்னரோடு கூட சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த தொழில் நிமித்தமாக அடிக்கடி எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் வரல. எங்களை குறித்து, என்னை குறித்து, என் பார்ட்னரை குறித்து தேவன் என்ன தீர்மானம் வைத்திருக்கிறார்? எப்படி யோசிக்கிறீங்களா? உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற தீர்மானம் நிறைவேற்ற போகிறார். அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிறதான வேளையில் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க போகிறார். என் வாழ்க்கையில் நான் குழப்பத்தில் இருக்கிறேன். ஒரு பக்கத்தில் கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் சரீரத்தில் பலவீனம். வந்து கொண்டிருந்த அந்த வருமானம், வந்து கொண்டிருந்த ஆசீர்வாதம், அந்த பணம், அதுவும் நின்று போச்சு. இன்னைக்கு நான் ஒரு வெறுமையாக இருக்கிறேனே. எத்தனையோ பேருக்கு நான் உதவி செய்தேன், ஆனால் இன்றைக்கு எனக்கு உதவி செய்கிறதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற தீர்மானம் நிறைவேறப் போகிறது. என்ன தீர்மானம் நினைக்கிறீங்களா? இல்லை, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை தோற்று போய் இருக்கலாம், ஒரு இடத்துல மறைந்து இருக்கலாம், உங்களுடைய வேலைகளை ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த தீர்மானம் என்ன தெரியுமா? அவர் உங்களை கனப்படுத்த போகிறார். எந்த இடத்துல நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அற்பமாக எண்ணப்பட்டீங்களோ, அந்த இடத்துல தேவன் உங்களை கனப்படுத்த போகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் உண்மையிலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற காரியம். அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். கடந்த வாரத்தில் பார்த்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கும் பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அந்த 38 வருஷமாக படுக்கையில் இருக்கிற அந்த மனிதனை குறித்து தேவன் வைத்திருந்த தீர்மானம் என்ன? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி 38 வருஷமாய் வியாதி உள்ளவன், இனி நான் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும், இனி என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இப்படியே தான் இருக்கணும் அப்படி என்று பல சூழ்நிலை நிமித்தமாக ஒரு ஏமாற்றம் அடைந்திருக்கிறான். அருமையானவர்களே, அவனை தேடிதான் இயேசு வந்தார். அந்த மனிதனுக்கு அற்புதம் செய்கிறதுக்காக தான் இயேசு வந்தார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் இயேசு செய்ய போகிறார். அற்புதம் செய்ய போகிறார். எங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில தான். பாருங்க, அந்த 6வது வசனம் மீண்டும் ஒரு முறை வாசி கேட்கலாம். யோவான் 5:6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஒரு கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உடைய வியாதி எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்கிற அந்த தொழிலிருந்து ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? யாரோ எனக்கு செய்வன வைத்து விட்டார்கள், யாரும் எனக்கு மந்திரம் பண்ணி விட்டார்கள், எந்த தொழில் செய்தாலும்
அந்த தொழில் சரியா நடக்கவில்லை. இப்படியெல்லாம் யோசித்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் தேவன் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அது கேட்கிறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறார். ஏன் தெரியுமா? அவன் 38 வருஷம் வியாதிப்பட்டவன். உங்க பிரச்சனை என்ன? உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்க சூழ்நிலை என்ன? அதை சொல்லுங்க. உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த வறுமையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறாயா என்ற ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேட்கிறாரே. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? 7வது வசனத்துல பாருங்க. அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். பாருங்க, இந்த மனிதனை பார்த்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறான்னு சொல்லி கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த மனிதன் சொல்றாரு, தண்ணீர் கலக்கப்படும் போது, அப்ப தண்ணீர் கலக்கப்படுறத பார்க்கிறான். தண்ணீர் கலக்கப்படுறத பார்க்கிறான். அற்புதம் பெற்று போறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் அற்புதம் பெற்று சுகம் பெற்று போறாங்க. ஆனா இவன் அங்கே தான் இருக்கிறான். ஏன் தெரியுமா? எத்தனை பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்க? அருமையானவர்களே, டிவி நிகழ்ச்சி மூலமாக எங்கேயோ இருந்து இந்த டிவி பார்க்குறீங்க, நீங்க எங்கேயோ தொலைக்காட்சி பார்க்குறீங்க, அதில் யூடியூப்ல பார்க்கலாம், எங்கேயோ இருக்கிறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்தில், நீங்க செய்யற தொழிலில் ஒரு அற்புதம் செய்யறதுக்காக தான் இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏன் பிரச்சனை? உங்க பிரச்சனை மாறப்போகுது. ஒருவேளை நீங்க ஊழியத்தில் மிகவும் சோர்ந்து தளர்ந்து, நான் இத்தனை வருஷமா நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு எல்லாமே ஏமாற்றம், நம்பினவர்கள் ஏமாற்றி விட்டார்கள், என்னுடைய ஜனங்களுக்காக, விசுவாசிகளுக்காக நான் எவ்வளவோ பாடுபட்ட, அவர் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்கள். ஒரு வெறுமையா இருக்கிறீங்களா? நீங்க வெறுமையா இருக்க காரணம் என்ன? வெறுமையா இருக்கிற யோசித்து பாருங்க. இவன் அதே வியாதியில தான் இருக்கிறான். ஆனா அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை பாருங்க, தண்ணீர் கலக்கப்படுகிறது, என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. கலக்கப்படுறத பார்க்கிறான், அற்புதம் பெறுகிறதையும் பார்க்கிறான். ஆனால் என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. மற்றவர்களை குறை சொல்லுகிறவனா இருக்கிறான். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில இயேசுவை பாருங்கள். மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாத காரணம் என்ன தெரியுமா? என்றைக்குமே அவங்க அப்படி, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, இப்படி மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறதுனாலவே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. தெரியுமா? குளத்தை கலக்கிறது தெரியுது, சுகம் பெற்று போகிறவங்க தெரியுது, ஆனால் நீங்கள் சோம்பேறியாக இருக்கிறீங்களே. ஏன்? இவன் நினச்சிருந்தா ஏதாவது ஒரு இது பண்ணி அவன் போய் விழுந்திருக்கனால, சுகம் பெற்றிருக்கனால. ஆனால் சிலருக்கு அந்த பிரச்சனை வெளியே வர்றதுக்கே பாருங்க விருப்பம் இருக்காது. சிலருடைய வாழ்க்கையில் அப்படிதான், வெளியே வர்றதுக்கு விருப்பம் இருக்காது. சரி, இதுவே நமக்கு காலத்தை அப்படி தள்ளிடலாம். ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? உங்களை இருக்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து உங்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய தீர்மானம். ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தீர்மானம், ஆண்டவரே எனக்கு நிறைவேறணும்னு சொல்லுங்க. இத்தனை வருஷமா வியாதியா இருந்து கொண்டு ஒருவனும் என்னை கொண்டு போய் விடுறதில்லை, ஒருவன் என்னை கொண்டு போய் விடுகிறதில்லைன்னு சொல்லி மற்றவர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களே. அருமையா, நானும் கிறிஸ்துக்குள்ள இத்தனை வருஷம் ஆச்சுது, நான் அப்படியே தான் இருக்கிறேன். அவன் மாதிரி இப்போதான் கிறிஸ்துக்குள்ள வந்தான், இப்போதான் இயேசு வைத்து கொண்டான், புது கிறிஸ்தவம் போல நல்லா இருக்கிறான். நீங்கள் உங்கள் பார்வை அப்படி,
புதுசாக வந்தவங்க என்ன செய்கிறான்னு தெரியுமா? அதிகமாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறாங்க, அதிகமாக ஆண்டவரிடத்தில் அன்பு வச்சிருக்கிறாங்க, அதிகமாக ஜெபிக்கிறாங்க. யார் ஆண்டவரோடு இயேசுவோடு அதிகமாக தொடர்பு வச்சிருக்கிறாங்களோ அவர்களை நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். நான் கிறிஸ்தவன் தாங்க, எங்கள் குடும்பமெல்லாம் கிறிஸ்தவங்க தான், எங்கள் தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் கிறிஸ்தவங்க தான். நீங்கள் அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க, எங்கள் தாத்தா ஜெபம் பண்ணுறாங்க, பாட்டி ஜெபம் பண்ணுறாங்க, அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, என் குடும்பமே எனக்காக ஜெபம். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? யோசித்து பாருங்க. ஏன் இன்றைக்கும் அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க? அற்புதம் நடக்கிறத பார்க்குறாங்க, குளம் கலக்கப்படுறத பார்க்குறா, குளத்தை கலக்கிறதையும் பார்க்குறா, அற்புதம் பெறதையும் பார்க்கிறா. ஆனால் இவன் ஏன் அற்புதம் பெறல? இவன் ஏன் சுகம் பெறல? அதுக்கு தான் ஆண்டவர் கேட்டாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறியா? அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அருமையான அம்மா, உங்க பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புறீங்களா? உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் விரும்புறேன்னு சொல்றீங்களா? நிச்சயமா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்க போகுது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் உங்கள் தாத்தா ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டி ஜெபம் பண்ணுவாங்க, அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, உங்கள் மனைவி ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? அதான் கேள்வி. எல்லாம் சுகம் பெறுறாங்க, குளம் கலக்கப்படுற எனக்கு தெரியுது, எல்லாம் சுகம் பெற்று போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் சுகம் பெறல? உங்களுடைய அவிசுவாசம். ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் எங்க சுகம் கிடைக்க போகுது? நம்மெல்லாம் ஏங்க அங்கே போகிறது? நம்ம ஏங்க அங்கே சர்ச்சுக்கு போகிறது? நம்ம எங்கே அங்கே ஆலயத்துக்கு போகிறது? நம்ம எங்கே அங்கே ஜெபத்துக்கு போகிறது? நம்ம எங்கே ஜெபம் பண்ணுறது? காரணம் தெரியுமா? நானே வியாதிஸ்தேன், எனக்கே இந்த வியாதி இருக்குது, எனக்கே இந்த பிரச்சனை இருக்குது, நானே இப்படி இருக்கிறேன், எனக்கு எப்படிங்க சுகம்? இப்படி நினைத்து கொண்டு இருக்க வரைக்கும் 38 48 வருஷம் ஆனாலும் நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடுதலை பெறணும்னு சொன்னால் ஒரே காரணம் தெரியுமா? நான் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். அதான் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் கேட்கிறார். அவர் கேட்கிறாரு, அதுக்கு அவன் பதில் சொல்கிற வார்த்தை, அதற்கு வியாதிஸ்தர், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, கொண்டு போய் விடணும். இந்த பெதஸ்தா மண்டபம் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, மண்டபத்தில் படுத்து கிடக்கிறீங்க, குளத்தில் போய் விழுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதற்கு கொண்டு போய் ஒருத்தர் விடலை. ஆமாம், மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இருக்க வரைக்கும் நாம் இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப முடியாது, இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். இன்றைக்கு நான் சொல்கிறேன், அருமையானவர்களே, மற்றவர்கள் என்னை கொண்டு போய் விடலை, இவங்க எனக்கு உதவி செய்யலை, அவங்க எனக்கு உதவி செய்யலை, இவங்களுக்கு நான் எவ்வளோ உதவி செய்தேன், ஆனால் இவங்க என்னை கண்டுகொள்ளலை, இப்படிலாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறியா? அப்படி கேட்கிறார். உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? அப்படி விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறார் பாருங்க, மற்றவர்களுக்கு இவன் சொல்கிறான், கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை அப்படிங்கிற. அடுத்தால் என்ன சொல்கிறான் தெரியுமா? அடுத்தால் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் போகிறதற்குள்ளே. போகிறீங்கல்ல, அவர் சொல்கிற வார்த்தை, நான் போகிறதற்குள்ளவே வேற ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அப்போ ஒருத்தன் முந்தி இறங்க நினைக்கும் போது நீங்க அதுக்கு முந்தி போக வேண்டியதானே? நான் போகிறதற்கு முன்னே. இப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நான் போகிறதற்கு முன்னே நான் போறேன்ல, அதை கொஞ்சம் வேகமா போக வேண்டியதானே? ஆலயத்துக்கு போறது எத்தனை மணிக்கு? அங்கே ஆராதனை 9 மணி, 10 மணிக்கு போய் நிற்கிறீங்க, 10:30 மணிக்கு போறீங்க. பாரு, எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஆராதனைக்கு முதல்ல போகணும். பாஸ்டர் உங்களை திட்டி பார்ப்பாங்க, சொல்லி பார்ப்பாங்க, நீங்க கேட்கறதே இல்லை, கடைசியில் சொல்லுவாங்க, இதுகெல்லாம் திருந்தவே செய்யாதுங்க. என்னதான் சொன்னாலும் சரி, என்னதான் நீங்க பேசினாலும் சரி, அவங்க அந்த 10:30க்கு முன்னால் வரமாட்டாங்க. பாரு, எப்படி நீங்க எழுத முடியும்?
எப்படி நீங்கள் அந்த அந்த வியாதியிலேருந்து வெளியே வர முடியும்? அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும்? எனக்கு குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, ஒரே கஷ்டம், ஒரே வேதனை, ஒரே எல்லாம் இதிலேருந்து வெளியே வரணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? வேற ஒருவன் போய் விழ போகிறான்ல, அதுக்கு முன்னால் நீங்கள் போங்க. ஆமே, அதற்கு முன்னால் நீங்கள் போங்க. ஆமாம் அருமையானவர்களே, ஆராதனைக்கு முன்னால் போகணும், ஜெபத்திற்கு முன்னால் போகணும், எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே முன்னே போகணும்னு நினச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிச்சயமாக வரும். அவர் உங்களை இப்படியே வைத்திருக்க மாட்டார். எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த தம்பி குஜராத்தில் இருக்காங்க. அவங்க ஆராதனைக்கு போகிற நாட்களை நினச்சி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஆராதனை 9 மணி, ஆனால் இவங்க ஆராதனைக்கு 8:30 மணிக்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்க. 8:15 8:30 மணிக்கு உள்ளே போயிடுவாங்க. இவங்க எங்கள் சித்தப்பா சித்தி அவங்க தான் போகிறாங்கன்னு பார்த்தா இவங்க போகிறதுக்கு முன்னாலே இன்னும் கொஞ்சம் பேர் போய் ஒரே ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமாம் அருமையானவர்களே, அவங்க வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். காந்தி நகர்ன்ட்டு ஒரு இடம், அங்கே தான் போகணும். ஆனால் இவங்க 8:30 மணிக்கு அங்கே உள்ளே போகணுன்னா வீட்டிலேருந்து எவ்வளோ வேகமாக கிளம்புறாங்க. வாஞ்சி இருக்கணுங்க. ஆராதனைக்கு போகிறதுக்கு வாஞ்சி இருக்கணும், உபவாச ஜபத்துக்கு போகிறதுக்கு வாஞ்சி இருக்கணும், பைபிள் ஸ்டடிக்கு போகிறதுக்கு வாஞ்சி இருக்கணும். கடைசியில் அதே சர்ச்சில் நீங்களும் 20 வருஷமாக இருக்கிறீங்க, 25 வருஷமாக இருக்கிறீங்க, 30 வருஷமாக இருக்கிறீங்க, அதே இடத்துல தான் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ வந்த சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? உடனே சுகமாக்கப்பட்டு உடனே ஆசீர்வதிக்கப்பட்டு படிப்படி அவங்க உயர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாரு, அவங்க இப்போ தான் வந்தாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அதை பார்த்து வர பொறாமப்படுறது. எப்படிங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும்? அவங்க ஆண்டோடைய சமூகத்தில் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு தெரியுமா? அந்த அரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்டு வெளியரங்கமாக பலனளிக்கிறார். குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்குதா? குடும்பமாக ஜெபிக்கிறீங்களா? இல்லைங்க, நாங்கள் கிறிஸ்தவங்களை தான் பார்த்து கேட்குறேன். குடும்பமாக ஜெபம் பண்ணுறீங்களா? அதிகாலையில் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆலயத்துக்கு சீக்கிரம் போகிறீங்களா? பாருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களை குறை சொல்கிறதே சில விசுவாசிகளுடைய வேலை ஆகிப்போச்சு. சில பாஸ்டர்ஸை அவங்க அன்றைக்கு கஷ்டப்பட்டு இவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே, விசுவாசி ஆசீர்வதிக்க மாட்டீரா? ஆண்டவரே, இவங்க ஏற்றுக்கொண்டாங்களே, இவங்க எப்படியாவது ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் ராத்திரி பகலாக ஜெபம் பண்ணுவாங்க. உண்மையாக நீங்கள் தெய்வ சமூகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை அவர் சும்மா விடவே மாட்டா. இன்னும் அதே பிரச்சனையில் இருக்கிற, அதே கஷ்டத்தில் இருக்கிற, அதே வேதனையில் இருக்கிற, அப்படியே நான் இருக்கேன். இல்லை, அந்த பிரச்சனை மாறணும். விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு கிறிஸ்தவர்களும் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து மாற வேண்டும், வளர வேண்டும். 38 வருஷமாக படுக்கையில் இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் இவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் போகிறதுக்கு முன்னே ஒரு முந்தி போயிடறான். ஆமாம் தானே? அப்போ நீங்கள் போகணுன்னு பிளான் பண்ணுறீங்கல்ல, அப்போது உங்களுக்கு முன்னால் ஒருத்தன் போகிறானே, அவனுக்கு முன்னால் நீங்கள் போக வேண்டியதானே? இத்தனை வருஷமாக வியாதியாக இருக்கிறீங்களே, இத்தனை வருஷமாக பிரச்சனையில் இருக்கிறீங்களே, இத்தனை வருஷமாக கஷ்டத்தில் இருக்கிறீங்களே, இத்தனை வருஷமாக கடன் பிரச்சனைகள் இருக்கிறீங்களே, இதுலேருந்து எனக்கு வெளியே வர முடியலையே நினைக்கிறீங்களே. காரணம் என்ன? முதல்ல சொன்னால் என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. யாராவது உதவி செய்வாங்க நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உதவி வராதுங்க. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒரு தீர்மானம் உண்டு. அந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாருமே எனக்கு உதவி செய்யலை. ஒருவேளை ஆண்டவர் நினைச்சிருக்கலாம், அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தீர்மானம் என்ன தெரியுமா? உங்களா தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அதுக்கு பிறகு சொல்கிறேன், 2வது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த நான் போகிறதுக்கு முன்னே வேற ஒருவன் போய் விழுந்து விடுகிறான், எனக்கு முந்தி போய் இறங்கி விடுகிறான். உங்களுக்கு முந்தி ஒருத்தன் போகிறான்னா நீங்கள் என்னைக்காவது அவனுக்கு முன்னால் நம்ம போகணும்னு நினச்சிருக்கீங்களா? ஒரு புது கிறிஸ்டியன், புது விசுவாசி கொஞ்சம் முன்னால் தான் போவாங்க. இப்படி பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, பார்த்து கேலி பண்ணீங்கல்ல அவங்கள. இன்றைக்கு அந்த கேலி பண்ணுறதை விடுங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு முன்னால் நான் போவேன்.
புதுசாக வராங்கல்ல, அவங்க சீக்கிரம் ஆராதனை போகிறாங்கல்ல, அதுக்கு முன்னால் நான் போவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனையிலும் தேவன் உங்களை எழுப்ப போகிறார். நம்புறீங்களா? நம்புறவங்க அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? இயேசு என்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தேவன் மாற்றப் போகிறார். அருமையான ஊழியக்காரர்களே, உங்களுடைய ஊழியத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், தோல்விகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றப் போகிறார். வெறுமையாக நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? நான் ஒரு வெறுமையான நிலைமையில் இருக்க நினைக்கிறீங்களா? அந்த வெறுமையை மாற்றி நிறைவை தேவன் கட்டளையிட போகிறார். நிறைவை தேவன் கட்டளையிட போகிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில் யார் யார் என்னென்ன பிரச்சனைக்குள் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையில தேவன் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். அதுதான் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற தீர்மானம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, ஆண்டவரே என்னை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற தீர்மானம் என்ன? அப்படியே நெஞ்சில் கை வச்சு சோமனுங்க பார்க்கலாம். என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற தீர்மானம் என்னப்பா? உங்கள் தீர்மானம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நான் மற்றவர்களையே பார்த்து கொண்டு எனக்கு முன்னால் அவங்க போய் விடுகிறான். எனக்கு ஒருவருமே உதவி செய்யலை. இப்படியே நினைச்சு வியாதிஸ்தன், கடன் பிரச்சனை, யாரோ செய்வனை வைத்து விட்டார்கள். இப்படி ஒவ்வொன்றா சொல்லி குறை சொல்லி கொண்டிருந்தீங்களா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலேயே அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமே, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க அப்படி இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே இன்றைக்கு இந்த நேரத்தில் என்ன பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்களுக்கு விடுதலை. ஆமேன், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த வேளையில் யார் யார் என்னென்ன பிரச்சனைக்குள் இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை வரட்டும் ஆண்டவரே. யார் வியாதியோடு இருக்கிறாங்களோ அந்த வியாதியிலேருந்து சுகம் வரட்டும் ஆண்டவரே. யார் ஆண்டவரை கர்த்தா வெறுமையான நிலைமையில் இருக்காங்களோ அந்த வெறுமையான நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. யார் கடன் பிரச்சனைகள் இருக்காங்களோ அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே. யார் செய்வன போராட்டத்துக்குள்ளோ மந்திர கட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அந்த மந்திர கட்டிலிருந்து பிள்ளைகள் வெளியே வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். யார் ஆண்டவர் இருந்த எல்லா தொழிலையும் நஷ்டப்பட்டு இன்றைக்கு வெறுமையாக ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த நாளில் நினைத்து அவர்களுக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறான்னு சொல்ல போற. இன்றைக்கு பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அற்புத வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அதிசயங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. ஹல்லேலூயா. அற்புத வல்லமை உங்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. அவன் கர்த்தர் பிள்ளையோட மேலே வல்லமை இறங்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அற்புத வல்லமை இந்த பிள்ளைகள் மேலே இறங்குறதுக்காக நன்றி. கர்த்தர் ஜெபத்தை கேட்டுட்டீங்க. அநேகரை கர்த்தர் தொட்டிருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் அற்புதம் பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறீங்க. ஆமாண்டவரே, நீர் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த தீர்மானம் உங்களை பிள்ளைகளுக்கு நிறைவேற போவதற்காக நன்றி. தொடர்ந்து கிருபைச்சு வழி நடத்து காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான ஒரு காரியத்தை இந்த நாளிலே கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? மகிமை நீங்கள் காண்பீர்கள். தொடர்ந்து தொலைக்காட்சியை நீங்கள் பாருங்கள். இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்கு நீங்கள் ஜெபிக்கணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் ஜெபிங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை தாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த ஜிபேக்கோ அல்லது அக்கௌண்ட் நம்பருக்கோ நீங்கள் போடலாம். இந்த ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்காளராக இருந்து இந்த ஊழியத்தை தாங்கலாம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569544983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.